சின்னசேலம் டாக்டர் சுதா கண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2025 பார்த்துட்ருக்கோம். இதில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 10ல் இருக்கார், கேது பகவான் 4ல் இருக்காங்க. 10ல் ஒரு பாவகிரகம் இருந்தாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துரும். தொழில் செஞ்சு பிழைக்கணுன்னாவே கர்மஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்ற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். கேது பகவான் 4ல் உட்கார்ந்துருக்காரு. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வழக்குகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்துடலாம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி முன்னேற்றம் நல்லாயிருக்கும். குழந்தை தாமதமானவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, தொழில் விஷயத்தில் முன்னேற்றம், வேலை விஷயத்தில் முன்னேற்றம், அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் அடைச்சிட்றது, திரும்ப கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருந்ததுனாலும் அதுவும் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு மாதிரி வரத்துக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த வருஷம். 10ல் பாவகிரகம் இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் விஷயத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படின்ற அமைப்பு உண்டு. நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவம், தொழில் முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்களும் நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்குது. சொத்து வாங்குறீங்கன்னா கவனமாக இருந்து டாக்குமெண்ட்ரியை செக் பண்ணிக்கணும். வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கான கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். இது கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பும் வரும், கடன் தீரக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது செய்கிறதா இருந்தால் நிதானமாக அடியெடுத்து செய்யுங்க. தாய் தந்தையர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதுவும் அதிகப்படியான பாதிப்புன்றது அம்மாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அம்மாவுக்கு ஏதாவது ஏற்கனவே ஒரு மருத்துவ செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தீங்கன்னா அதை இந்த வருஷம் பண்ணிக்கிறது நல்லது. புதுசாக ஏதாவது இந்த வருஷம் அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவு வந்தால் கூட அதை சரி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற அமைப்பு நல்லாயிருக்கும். அதனால் ரிஷபராசி அன்பர்கள் நல்ல தொழில் முன்னேற்றத்தோடையும் நல்ல வேலை வாய்ப்போடையும் நல்ல வசதியோடையும் வாழக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும்.